ரொம்பவே சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கிளாஸ் கடலை பருப்பை 2 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. 4 பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் சோம்பு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுலேயே நம்ம ஊற வச்சிருக்க கடலை பருப்பையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்ததில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதோட கொஞ்சம் நறுக்கிய வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு சேர்ந்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் சேர்த்து வெந்தயம், கடுகு, சோம்பு போட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து 2 தக்காளி அரைச்சி நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி, 3 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்சிருக்க புளியை சேர்த்து நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் உருட்டி வச்சுருக்க உருண்டையை சேர்த்து உருண்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே மேலே வரும். தேங்காயை அரைச்சி ஊற்றி அப்படியே குழம்பு சூப்பராக வத்திரும். மல்லித்தலையை தூவி இறக்கி சர்வ் பண்ண வேண்டியதான்.